நண்பர்களுக்கு வணக்கம். நான் முனி பேசுகிறேன். எனக்கு லாஸ்ட்டு ஒரு 25 இயர்ஸாக நான் ஃபேஸ் பண்ணாத ஒரு ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிரிக்கெட்டில் தான். ஒன்றும் இல்லைங்க. இந்த இடையில பிட்ச் ஆஃப் பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஆக்ஷன்ஸ் விட்டாங்க எல்லா பிளேயருங்களுக்கும். இதில் என்னை யாரும் எடுக்கலை. அட்லீஸ்ட் ₹1 வச்சு கூட எடுக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இது எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு. ஆக்சுவலாக அவங்க எடுத்தது எனக்கு எடுக்காமல் போனது அசிங்கமாக தெரியல. இதை எவன் பாரு என்னன்னா, நீ தான் ஹையஸ்ட் ரேட்டு போகணுன்னு பார்த்தோம், நீ அப்படி போகணும்னு பார்த்தோம், மினிமம் இவ்வளோன்னு போகணுன்னு பார்த்தோம். கடைசியில் என்னன்னா இப்படி நடந்துச்சேன்னா அவனுங்க வேணும்னே வெறுப்பேற்றுறானுங்க. இந்த அசிங்கத்தினாலாம் நம்ம தாங்க முடியல. இவ்வளோ அசிங்கத்துக்கு அப்புறமா நம்ம தொடர்ச்சியாக இந்த கிரிக்கெட்டை விளையாடணுமா அப்படின்ற ஒரு யோசனை வந்துச்சு. ஆல்ரெடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சில நண்பர்கள், எங்கள் டீம் நண்பர்களே ஒரு மாதிரி பேசுகிறதுனால நம்ம ஏன் ஆடணும்னு லாஸ்ட் ஒரு 50 டேஸ் ஆச்சு. உண்மையை சொல்லணும்னு நான் மேட்சஸ் விளையாடி 50 டேஸ் ஆச்சு. எங்கள் ஒய்ஃபு கூட கல்யாணம் ஆனதுலேருந்து இது வரையும் எவ்வளோ லாங்காக நான் விளையாடாமல் இருக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதோ, அவங்களுக்கு கூட தெரியாது. ஆனால் அவங்க என்ன பார்வைன்னா, இவர் போய் விளையாட்டு தான் வராரு அப்படின்னு. 50 டேஸ் ஆச்சு நான் மேட்ச் விளையாடி. சரி, இந்த பிட்ச் ஆஃப் பிரீமியர் லீக்கில் விளையாடலான்னு நினச்சேன். ஆனால் இந்தமாரி என்னை ₹1 கூட வச்சு என்னை எடுக்காமல் போனப்பவே நம்ம இந்த டீமுக்கு எவ்வளோ பாரமாக இருக்கிறோம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ நண்பர்களே, இனி நான் கிரிக்கெட்டு விளையாடலாமா விளையாடக்கூடாதா அப்படின்ற ஒரு யோசனை இருந்துட்டேன். விளையாடலாமா விளையாடக்கூடாதா காமெண்ட் பண்ணுங்கள். அதிகமாக காமெண்ட் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நான் முடிவு பண்ணுறேன்.